உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், முக்கியமான சில வசனங்களுக்கான விளக்கத்தை சொல்லுவேன். மற்றபடி ஏற்கனவே வாசித்திருக்கிற வசனங்கள் மறுபடியும் வந்துச்சுன்னா, ரிப்பீட் ஆச்சுன்னா அதை வாசிச்சுட்டு போகிறேன். இன்றும் கூட இந்த வசனங்களை கவனிக்கிறது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஜீவ வார்த்தைகள். ஒரு மனிதன் தேவனுடைய ஆலோசனை ஞானம் வேண்டுமென்று கேட்டு அந்த ஞானத்தை பெற்று அவனுடைய வாழ்க்கையில் தாறுமாறாலாம் வாழ்ந்து அதெல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு போனேன்னு சொல்கிறான். அந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் கடைசியில் அவன் கர்த்தர் தவிர மற்ற உலக காரியங்கள் எல்லாமே, உலக மேன்மைன்னு மக்கள் நினைக்கிறது எல்லாமே மாயைன்னு, மனதுக்கு சஞ்சலம்னு சொல்லிட்டான். அதை அவன் அநேக நீதிமொழிகள் மூலமாகவும் எழுதி கொடுத்துருக்கிறத நீங்கள் பைபிளில் வச்சுருக்கீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்பொழுதை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். இந்த பொல்லாத உலகத்தில் நாம் எப்படி இந்த பிசாசோடைய பொல்லாத மனிதர்களுடைய அந்த ஈவில் டிசைன்ஸ் அவங்களுடைய ஆலோசனையில் சிக்காதபடிக்கு நாம் எப்படி தேவனை நோக்கி பார்த்து நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கிருபைக்குள்ளாக பாதுகாத்து கொள்வது எப்படின்னும் ஜெயமாக வாழ்கிறதுன்னு ஆலோசனை இங்கே இருக்குது. அதனால் இப்போவும் நீங்கள் கவனிங்க, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அனாவசியமான எதையும் கர்த்தர் பைபிளில் எழுதி வைக்கலை. பொதுவாக அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை எல்லோரும் அவ்வளோ விரும்பி வாசிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு அதிகாரமாவது ஓரளவுக்கு நம்ம கவனித்து ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசித்தோமானா நல்லா இருக்கும்னு தெரியுது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் டெய்லி ஒரு அதிகாரம் நீதிமொழிகளில் வாசித்தேனான்னா இல்லை. ஆனால் வாசித்தா நல்லாயிருக்கும். அதாவது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் நமக்கு, அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த கர்த்தருக்கு பயந்து இந்த பொல்லாத சூழ்நிலையிட்டு விலகி கொள்வதற்கு ஒரு ரிமைண்டர், ஒரு ஞாபகப்படுத்துகிறது போல் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை அப்படியும் நீங்கள் பார்க்கலாம். சரி, நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போமாக. மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. அதாவது இந்த மாறுபாடானங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கோம். அதோட முழு அர்த்தத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா, அது மாறுபாடான உதடுகளில் மூடன்கிறது அது யார்? தேவனுடைய ஆலோசனைக்கு மாறுபாடாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய உதடுகள் மூடன். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடன்னா இன்றைக்கி பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த அதாவது ஆகாயத்தை பார்த்தா எவ்வளவு அந்த பால் வழி மண்டலங்கள் போல் எத்தனை கேலக்சிஸ் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. அவனும் மூடர்கள் கிடையாது, ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் மூடர்கள். ஏன்னா அவங்க கர்த்தரை அறியலை, தேவனுடைய வழிகளை அறியலை. அவங்க இதெல்லாம் பார்த்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கடைசிக்கு நரகம் போகிறாங்க. அதனால் அவர்கள் மூடர்கள் தான். பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. நானும் ஒரு சயின்டிஸ்ட் தான் ஒரு விதத்தில். ஏன்னா
நாங்கள் சும்மா ஒரு டாக்டரல் டிகிரி வாங்கலை. அதுக்கான நேரம் செலவு பண்ணி அதுக்கான மனதை செலுத்தி சில காரியங்களை ஆராய்ஞ்சு பார்த்தாதான் இந்த மாதிரி ஒரு டிகிரி வாங்கவே முடியும். டாக்டரல் டிகிரிங்கிறது சும்மா வெறுமனே வர்றதில்லை. நான் இதெல்லாம் கவனித்து பார்த்து இன்றைக்கி வித்தியாசமான விஞ்ஞானிகள் பல விதங்களில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் மூடர்கள் கிடையாது. ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க மூடர்கள் இல்லை. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மூடர்கள், ரட்சிக்கப்படலைன்னா மூடர்கள் தான். இன்றைக்கும் ஆரம்ப கட்டங்களில் ஒரு டாக்டர்னு எடுத்துக்கிட்டால் அவர் எல்லா வியாதிக்கும் மருந்து கொடுக்குறவராக இருந்தார். எந்த வியாதியை பற்றி எனக்கு மருந்து கொடுக்க தெரியலையோ அதை விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துருவார். ஆனால் இப்போ காலங்கள் போக போக காது மூக்கு தொண்டையை பார்க்குறதுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்கிறாரு. அதுக்கு தனியாக விசேஷமாக டாக்டருக்கு வர்றாங்க. கண்ணை பார்க்குறதுக்குன்னு டாக்டர் ஒருத்தர் வர்றாரு. இந்த மூளை நரம்பு மண்டலம் பார்க்குறதுக்கு தனியாக டாக்டர் வேண்டி இருக்குது. அப்புறம் இருதயம் பற்றி படிக்கிறதுக்கு அதை மருந்து கொடுக்கறதுக்கு தனி டாக்டர் வேண்டியிருக்குது. அப்புறம் இந்த நுரையீரல் சுவாச காரியங்கள் அது பற்றி பார்க்குறதுக்கு டாக்டர் வேண்டியிருக்கு. அது மூச்சு சுவாசம் அதோட சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களையும். இதெல்லாமல் வயிற்று உபாதைகள் இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டங்களில் பொதுவாக வயிற்று உபாதைகளில் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா சாப்பிட்டது சரியில்லை. இந்த சரீரத்துக்கு தேவையான அளவை விட அல்லது வேறு மாதிரி சம்மந்தம் இல்லாத காரியங்களை சாப்பிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்றது ஆசையாக தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்ட பிறகு அது நல்லா இல்லையே. அளவாக சாப்பிட சொல்லுது, சரியான விதத்தில் சரியான சாப்பாடு சாப்பிட சொல்லுது. பைபிளில் மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது அவன் வெஜிடேரியனாக உண்டாக்கப்பட்டான்னு பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த பயிர் வகைகளும் பழ மரங்களும் அது இவனுக்கு சாப்பாடாக கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு அந்த புல் வகைராக தான் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் பாருங்கள், மனுஷன் ஆடு மாடை அடித்து சாப்பிட்ற ஆளாக மாறிட்டான். அப்புறம் வேட்டையாட போய் வித்தியாசமான வேட்டைக்கறி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்ன்றான். இந்த மனுஷல்கிட்டே புத்தி மாறி போச்சு. இந்த மிருக ஜீவன்களை இன்னொரு மிருக ஜீவனை அடித்து சாப்பிட்ற மாதிரியான புத்தி அப்படி மாறி போச்சு. தேவன் உண்டாக்குன நிலைமையில் இந்த உலகம் இப்போக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னும் வினோதமாக ஒரு காரியம் சொல்கிறேன். இந்த இப்போதைக்கு நோவா காலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனுஷன் அவனுடைய வாழ்நாள் குறைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, ஆதாம் பாவம் செஞ்சவனே 930 வருஷம் இருந்தேன். ஆனால் இப்போ மனுஷன் 100 120 அதான் ரொம்ப மேக்சிமம். நமக்கு பொதுவாக கிறிஸ்தவங்களாம் 70 80 போயிடுறாங்க. ஏன்னா பைபிளை படிக்க இவங்க பாவிங்கிறது தான் ரொம்ப தெரியுது. அதனால் பாவம் உணர்வு வந்தவொடனே சீக்கிரமாக அவுட் ஆகிடுறாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை கவனித்து அதுக்கான நேரம் செலவு பண்ணணும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்காரணும், இல்லாட்டி அது வராது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அப்படி எழுதியிருக்கு. அவரை நோக்கி பார்த்துன்னு சும்மா இப்படி பார்க்கறதில்ல, வசனங்கள் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர்னு ஆராய்ந்து பார்க்கறத பற்றி சொல்லுது. என் வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு யோசுவாக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு. அதாவது அதை பேசிக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு வேறு காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அங்கே போகணும், அவரை பார்க்கணும், எவரை பார்க்கணும். இவரை விட்டுவிட்டு யாரையும் போய் பார்த்தா தேவன் நம்மை உண்டாக்கின எந்த நோக்கத்தோடு உண்டாக்குனவரோ அந்த நோக்கத்தை பூரணமாக நம்மளால் நிறைவேற்ற முடியாது. 100க்கு 5 10 நிறைவேற்றினா அது பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் இந்த உலகம் நம்மளை பல கோணங்களில் இழுத்து பார்க்குது. அப்படி இழுத்து பார்க்கறதுனால நம்ம கண்ட காரியங்களை யோசிச்சு அது முக்கியமாக இருக்குமோ, அது நல்லா இருக்குமோ, அது இனிமையாக இருக்குமோ, அது சந்தோஷமாக இருக்குமோ அப்படின்னு கண்ட காரியங்களில் போய் சிக்கிக்கிறோம். அப்படி சிக்க வைக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை தான் மாறுபாடானன்னு சொல்கிறாரு. அவர் ஒன்று சொன்னால் இவங்க எல்லோரும் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஞ்ஞானிகள்லாம் ஒரு காலத்தில் கடவுளே இல்லைன்ட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ கடவுளே இல்லை, நாங்கள் தேடின கடவுளை காணான்ட்டாங்க.
ஆனால் இப்போ விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லைங்க, அதாவது கடவுள் தான் உண்டாக்குனாருனாக்க இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா கடவுள்னு சொல்லுவோம். கடவுள் எப்படி வந்தாருன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, இந்த உலகம் தானாக உண்டாச்சுன்னு நம்புறதை விட கடவுள் தானாக உண்டானாருன்னு அதை நம்புறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, நான் இப்போ சொன்னேன்னா கண்ணுக்கு தனி டாக்டரு, மூளைக்கு தனி டாக்டரு, இருதயத்துக்கு தனி டாக்டரு, காது மூக்கு வாய்க்கு தனி டாக்டரு, வயிற்றுக்கு தனி டாக்டரு, கிட்னி அதை பார்க்கறதுக்கு தனி டாக்டரு, அப்புறம் இந்த பிள்ளை இல்லை இருக்குது இது பிரச்சனை இதை பார்க்கறதுக்கு தனி டாக்டரு. என்னங்க இது? அப்போ அவ்வளோ அறிவு பெருகி போச்சு. இவங்க இந்த காரியங்களை கர்த்தர் உண்டாக்குனது தான் இது எல்லாமே. கர்த்தர் உண்டாக்கின அற்புதமான காரியங்களை பார்த்துட்டு நான் எல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை உண்டாக்குன ஒருத்தரை கவனிக்கணும்ல, அப்போ தாங்க நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க முடியும். இப்பொழுது நான் அவ்வளோ நேரம் 10 நிமிஷம் இதை பேசிவிட்டேன் நான். ஆனாலும் அவருடைய சிந்தனைக்கு நீங்கள் ஒத்து போகிறது தான் சரியாக இருக்கும். இயேசுநாதர் சிலுவைக்கு போகிறப்ப ஐயோ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. ஆனால் பிதாவுடைய சித்தம் சிலுவைக்கு போகிறதான்னா சரி சரி உம்முடைய சித்தத்தின்படின்னு உம்மோட வந்து சேர்ந்துடுறேன்னு அவருடைய ஐடியாவுக்கு வந்துட்டார்ல. அதுதான் உண்மையிலே பெரிய சாதனையாக முடிஞ்சது. சிலுவையில் போய் நமக்காக அவ்வளோ பெரிய போராட்டங்களை, பாடுகளை, வேதனையை அனுபவிச்சு அவர் இப்போ ஒரு ரட்சகர். என்னது ரட்சகர்? என்ன ரட்சகர்? பாவத்தில் விழுந்த பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்ட நம்மளை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். எ காட் மைட்டி டு சேவ், ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அப்படியா இயேசு மாறினார். அவர் இந்த சிலுவைக்கு போகலைன்னா, அந்த பிதாவுடைய சித்தத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திக்கலைன்னா இப்படி ரட்சிக்க வல்லவரா இவர் மாறி இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஐடியாவை தவிர வேறு எல்லாத்துலேயும் போகிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்னத்தை சாதிக்க விரும்புகிறீங்களோ, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி எதை சாதிக்க விரும்புகிறீங்களோ அதை சாதிச்சிட்டா, ரட்சிப்பு காரியங்களில், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க காரியங்களில் அதை தீர்மானிச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வேலைக்கு போகணுமாக்கும், இப்படி சம்பளம் வாங்கணுமாக்கும், இப்படி கல்யாணம் பண்ணணுமாக்கும், இப்படி பிள்ளைகள் பார்த்து நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளாக இருக்கணுமாக்கும், எல்லா நாடுகளையும் நான் போய் ரொம்ப பெரிய அமெரிக்காவில் போய் குடியேறணுமாக்கும். இப்போ மற்ற நாடுகளில் போய் குடியேறினோம்னா ஏன்டா அங்கே போகணும்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் இப்போ முத்திக்கிட்டு இருக்குது. அருமையானவர்களே, உங்கள் நாடு எது அது மேலே இருக்குது. அந்த நாட்டு ஆளாக நீங்கள் குடியிருக்கிறது தான் சரி. உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது இப்போதைக்கு டெம்பரரியாக இங்கே இருக்கீங்க. இங்கே அவருடைய ஆளாக இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மீட்பின் வழி, ரட்சிப்பின் வழி, அதை சொல்லக்கூடிய ஆளாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. இதான் அவருடைய, உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய திட்டம். இதில் நாம் எவ்வளவுக்கு ஆண்டவரோடு இசைந்து போகிறோமோ அதுதான் பின்னாடி ஒரு நாளில் நியாயத்தீர்ப்பு வருது பார்த்திங்களா, அன்றைக்கி நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். இவரை கேட்டால் சொல்கிறாரு, இப்பொழுது நான் உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட உட்காரணும். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படி சொல்கிறாரு. ஆனாலும் இந்த அடங்காத குதிரையை போல், கோவேறு கழுதையை போல் இருக்காதேன்னு வேற ஒரு வார்த்தை அங்கே சொருகிக்கிறாரு. அப்போனா என்ன சொல்கிறாரு, அப்படி கண்ட மாதிரி தெரியாத, அடங்கி என்கிட்ட உட்காரு. மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்தாலாம், அதை 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 கர்த்தர் மெச்சிக்கிட்டாரு. இன்றைக்கி மார்த்தாள் போல் போய் அந்த சமையல் ஆமாம் பண்ணணும், அவருக்கு தான் சாப்பாடு போடுறோம் அதுதான் பண்ணணும். ஆனால் அங்கே லடாய் வந்துருச்சு பார்த்தீங்களா, மார்த்தாளுக்கு மரியாளுக்கு. இவன் வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. கடைசிக்கு பார்த்தா அவர் மரியாளுக்கு ஓட்டு போட்டார். ஆண்டவருக்காக தான் மார்த்தாள் சமைக்கிறா. ஆனாலும்
நீ வந்து உட்காந்துருந்தா பரவாயில்ல, அப்புறம் 2 பேரும் எல்லாரும் கூட சேர்ந்து சமைச்சிருக்கலான்னு கூட சொல்லியிருப்பாரா இருக்கும். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்குற போது அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது அதுதான் பாக்கியம்னு பார்க்குறோம். இந்த ஓய்வு நாள் பற்றி பைபிளில் என்ன எழுதியிருக்கிறாரு? ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நீ உட்கார்றதை தவிர நீ வேறு எந்த வேலையும் போகக்கூடாதுன்றாரு. சமைக்கிறது கூட முந்தின நாள் அந்த அந்த மண்ணாவை அந்த நாளைக்கானது முந்தின நாள் பொறுக்கி வச்சுக்கன்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். அந்த மண்ணா பொறுக்கிறது கூட அந்த ஓய்வு நாளில் போகக்கூடாதுன்ட்டார். அப்போ ஏன்கிட்ட உட்கார்றது பரிசுத்தம்னா என்ன? அவர்கிட்ட உட்கார்றது. டு செப்பரேட் அவர் செல்ஸ் ஃப்ரம் த வேர்ல்டு டு காடு. இந்த உலகத்திலேருந்து நம்மளை பிரித்தெடுத்து கொண்டு தேவனுக்கென்று நம்மளை வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பரிசுத்தம். இயேசு தம்முடைய ரத்தத்தால் கழுவினார் நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப. ஆனால் அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் சாங்க்டிஃபிகேஷன், ஹோலினஸ் வேறு, சாங்க்டிஃபிகேஷன் வேறு. இந்த உலக காரியங்களில் நம்மளை பிரித்தெடுத்து தேவனுக்கென்று நம்மளை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறது. அதான் நாம் நம்ம கர்த்தருக்கென்று சாங்க்டிஃபை பண்ணிக்கிறோம்னு. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்குது, கான்சக்ரேஷன். சாங்க்டிஃபிகேஷன் வேறு, கான்சக்ரேஷன் வேறு. கான்சக்ரேஷனுங்கிறது கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒரு மனிதன் பிரித்தெடுக்கப்படும் போது, வேறு வேலையெல்லாம் இல்லை. ஆரோன் அவனுடைய குடும்பத்தார் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் ஆசாரிய ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டார்கள். அது கான்சக்ரேஷன். இவங்களும் அதுக்கு ஒத்து போகணும், கர்த்தரும் அதை ஏற்றுக்கிறணும், ரெண்டும் சேர்ந்து வரணும். இப்போ சில ஆளுங்க ஊழியத்துக்கு வருவாங்க, கர்த்தர் அவங்க ஊழியத்தை ஏற்றுக்கிற மாட்டார். அதை என்னத்தை சொல்கிறது? சில ஆளுகளை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கலாரு, இவங்க வரமாட்டாங்க. இதை என்ன சொல்கிறது? மோசே மக்கர் பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில் சரி வர்றேன்ட்டு போனால் வழியில் பார்த்து அவனை கொன்னுடுவேன்ட்டார். என்ன? அந்த கான்சக்ரேஷன், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிலையில் அவன் வரலை, அவன் விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும், கொன்னுடுவேன்ட்டார். அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அவனுடைய மனைவி பார்த்து, இங்கே இந்த விஷயத்தில் தானே பிரச்சனைன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு அவள் விருத்த சேதனம் பண்ணி, இப்போ எனக்கு இந்த மோசை எனக்கு விருத்த சேதனத்தின்படி புருஷன் அப்படின்னு சொல்லிவிட்டா. அதனால் விட்டாராக்கும். நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த மோசையோடைய மனைவி இந்த விருத்த சேதனத்தை ஒத்துக்கிட்டாலும் இல்லையோ தெரியல, அது அங்கே அவங்க குடும்ப பிரச்சனை. ஆனால் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குடும்ப தலைவன் மேலே தான் பழி விழுகும். முதல்ல பழம் தின்னது ஏவாள் தான், கடைசி அதுக்கப்புறம் தான் அவன் தின்னான். ஆனால் பழி விழுந்தது யார் மேலே? குடும்ப தலைவன் மேலே தான். அவங்க தான் அப்படி செஞ்சாங்க ஆண்டவர், அதெல்லாம் பேச முடியாது. பொறுப்பானது யார்? நீங்கள் தான்ட்டார். ஏன்னா அவர் ஆதாமை தான் உண்டாக்குனாராம், ஆதாமுக்குள்ளேருந்து ஏவாளை உண்டாக்குனாராம். அதனால் இந்த ஏவாள் ஆதாமுக்குள்ளே தான் இருக்கிறா, அவளை ஒழுங்காக பார்த்து கவனிக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு சொல்லி முடிச்சுப்பிடுவார். ஆனால் நாம் ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றாரு. சங்கீதம் 128 நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வரியில் மாறுபாடான உதடு அந்த மூடனை பார்க்கலும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாறுபாடானதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தருடைய ஐடியா விட்டு மாறுபட்டால் எல்லாமே தாறுமாறாக மாறிடுது. அதனால் அவரோட எண்ணங்களுக்கு இசைந்து போகிறதா நம்முடைய இருதயத்தை மாற்றுறதை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, அவரோட இசைந்து நடந்தால் எப்படி இருக்கான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல, அவனுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல. அப்புறம் இவன் தன்னுடைய தலைமுறையாக எருசலேமின் வாழ்வை காண்பான். எருசலேம்னா சமாதானத்தின் நகரம், கர்த்தர் வாசமாக இருக்கிற நகரம். கர்த்தர் வாசமாக இருக்க இடத்துல இவன் இருப்பான் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அப்போ அவருடைய மனசுக்கு ஒத்து போகிற மனநிலை இருக்கிறவர்களை தான் பேசுது. பாவம்னா இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க? நியாயப்பிரமாணத்தை மீறுறது பாவம். அது நியாயப்பிரமாணம்லாம் அது அடிப்படை காரியங்களில் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு
ஒரு டெஃபினிஷன் சொன்னார். என்னது? விசுவாசத்தினால வராத யாவும் பாவமேன்ட்டார். ஒரு காரியம் விசுவாசத்தினால ஒருத்தனுக்கு பாவமாக இருக்குது, அதே காரியம் இன்னொருத்தனுக்கு விசுவாசத்தினால ஆசீர்வாதமாக இருக்குது. இது என்ன செய்கிறது? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமேன்ட்டார். இந்த வீடு வாங்கினா அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், அது நான் விசுவாசிக்கிறேன். அந்த வீடு வாங்கிறது கர்த்தருக்கு சித்தம், நான் விசுவாசிக்கிறேன், இது நல்லதுன்னு நினச்சி போய் வீடு வாங்குங்க, அது ஆசீர்வாதம். ஆனால் எதையாவது ஒன்று வாங்க போகிறப்ப இதை வாங்கினா கர்த்தர் வேண்டாங்கிற மாதிரி தெரியுதுங்க, மனசுக்கு நல்லால, இதுவே நமக்கு சாபமாக முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்க, வாங்கிடுவீங்க. ஆனால் சரி வீடாக கூட இருந்துட்டு போகுது. ஏன்னா நான் பாட்டுக்கு வேறு ஏதாவது சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இங்கே போய் அந்த ஊரில் எப்படி குடியேறினா, லோத்து எங்கே போய் குடியேறினேன், அது அவனுக்கு சாபமாக போச்சா இல்லையா? இன்றைக்கி நம்ம பாட்டுக்கு நமக்கு விசுவாசம் இல்லாத காரியத்தில் போய் செஞ்சுக்கிட்டு அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஒருத்தனுக்கு வீடு வாங்கினது அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இன்னொருத்தனுக்கு வீடு வாங்கினது சாபமாக போச்சு. இது என்னங்க செய்ய? சும்மா வெறுமன நியாயப்பிரமாணம்லாம் கிடையாதுங்க, அதுக்கு மேலே இன்னொரு படி இருக்குது. அப்புறம் இன்னொரு காரியமும் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் ஒரு வசனமும் 10வது அதிகாரத்தில் ஒரு வசனமும் இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறாது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த 2 வசனங்களும் சொல்லுது. காப்பிக்கு யாராவது அடிமைப்பட்டால் சரிப்படுங்களா? அது சரியா? இல்லை. காப்பி கூட அனுபவிக்கிறதுக்கு தான், ஆனால் அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. இப்போ சில காரியங்கள் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது, மற்றவர்களுக்கு நம்மளை பார்க்குறப்ப பக்தி விருத்தி வராது. மதுபானம் பண்ணுறத பற்றி பைபிளில் என்ன எழுதியிருக்கு? மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் உனக்கு சரியாக இருந்தால் அது ஓமட்டில் இருக்கட்டும். எதை? மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் சேர்த்து எழுதி வச்சுருக்கு. அது உனக்கு விசுவாசமாக இருந்தால் அந்த கொஞ்சோண்டு நான் ஒரு பிராந்தி 2 ounce 1 ounce நான் டெய்லி குடித்தா எனக்கு சுகம், கர்த்தர் எனக்கு குடிக்க சொல்கிறாரு. அப்படி தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கேன். அது மாதிரி நான் 1 ounce குடிச்சுக்கிறேன், ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படி சொல்லிட்டா அது அவனுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் அதே தண்ணி போடுறவனா மாறினா அப்படி ஆயிடக்கூடாது. இங்கே ஆரம்பித்து அங்கே போயிடக்கூடாது. அப்போ மாம்சம் புதிக்கிறது மதுபானம் பண்ணுகிறது இன்னொருக்கு இடரல் உண்டாக்குனா அதை நான் செய்ய மாட்டேன்னு பவுல் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் பாருங்கள், அதாவது நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன், எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க? அங்கே நியாயப்பிரமாணத்தையாக பார்க்குறோம், இல்லை விசுவாசத்தை பார்க்குறோமா? மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம், நம்மளால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமானு பார்த்துக்கிட்டு நம்ம கர்த்தருக்கு அடிமையாக இதை ஒரு சாதா காப்பி டீக்கு நான் அடிமையாக மாட்டேன் அப்படி சொல்கிறத பற்றி பேசுது. எங்கள் காப்பி டீ குடிக்கிறது தப்பா? அப்படி ஒரு கோஷ்டி இருக்காங்க, காப்பி குடித்தா பாவம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? ஒரு ஆள் சொல்கிறான் சோறு சாப்பிட்டா கேன்சர் வருங்கன்றான். கார்சினோஜெனிக்கு கேன்சர் உண்டாக்கக்கூடிய பொருள்களில் சோறு இருக்குதுன்றான். நான் என்னத்தை சொல்ல? எல்லாம் விஞ்ஞானிகள் தான். ஆனால் விஞ்ஞானி சொல்கிறதெல்லாம் கேட்க முடியும் ஒரு அளவு தான். முன்ன காலங்களில் சொன்னாங்க முட்டையெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம், மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாதுன்னாங்க. விஞ்ஞானிகள் தான். ஆனால் காலப்போக்கில் அதே விஞ்ஞானியை சொல்கிறாங்க இல்லை சாப்பிடலாம், சாப்பிட்றது நல்லது தான் அப்படின்னு. எத்தனையோ பல டெக்கேட்ஸ் கழித்து 20-30 வருஷம் கழித்து அது சாப்பிடலாம் நல்லதுதான்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் அளவு வச்சுக்கன்றாங்க. ஏங்க இந்த விஞ்ஞானிகள் பேச்சை நம்பினா நம்ம என்னத்துக்கு ஆகிறது? ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. சில சமயத்தில் ஏதோ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு ஒத்துக்கும், சாப்பிடுங்க. சில சமயத்தில் சாப்பிட ஒத்துக்கிறாது, சாப்பிடாதீங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன நடக்குது, உங்கள் மனசுக்குள்ளே கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஒத்து போகிற மனநிலையாக இருக்கா, இல்லை கர்த்தருடைய ஆலோசனைக்கு மாறுபடுகிற ஒரு ஆலோசனையாக இருக்கா? அப்போ நீங்கள் மாறுபடுகிற ஆலோசனைக்கு போகாதீங்க. அங்கே தான் பாருங்கள் நமக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு நம்ம அடிமைங்களா? இல்லை. ஆனால் டாக்டர் சொல்கிறாரு 4 இட்லி சாப்பிடுங்க, 5வது இட்லி வேண்டான்னு. ஆனால் 5வது இட்லி தான் ரொம்ப ஆசையாக இருக்கும், 6வது இட்லி கொடுமை.
அது அங்கே விசுவாசத்துக்கு புறம்பாக அதை சாப்பிடுவீங்க, அதனால் ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. ஏதோ 10 கட்டளை மீறுறது மட்டும் இல்லை, விசுவாசத்தினாலே வராத யாவுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு அடிமைப்படாத என்றாரு. எனக்கு கீழே தான் நீ இருக்கணுமே ஒழிய வேறு எதுக்கு அடிமையாக நீ இருக்கக்கூடாதுன்றாரு. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, என் ஐடியாவில் இருக்கிறதாப்பா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரா. பவுல் என்ன சொன்னால், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குதுன்ட்டான். அப்போ அதுதான் சரி. இயேசுநாதர் கூட பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருல்ல. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இந்த பாவம் செய்யக்கூடாது, அந்த பாவம் செய்யக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர வளர ஃபைன் டியூனிங்னு ஒன்று இருக்குது. அந்த ரேடியோவும் சரி டெலிவிஷன் சரி கரெக்டாக டியூன் பண்ணி வச்சா அந்த படம் தெளிவாக வரும், ரேடியோவில் அந்த ஸ்பீச் கிளியராக கேட்கும். அந்த கரெக்டாக டியூன் ஆகலைன்னா குறைன்னு தான் கேட்கும். அந்த டிவி படத்தை பார்த்தா அது கோடாக ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி பொறியாக கொட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கரெக்டாக டியூன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்குது, அதாவது அந்த வேவில் இந்த படமெல்லாம் இருக்குது, ஸ்பீச்செல்லாம் இருக்குது, கர்த்தரையெல்லாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் பேசுகிறத கேட்க காதை திருப்புனா, இந்த காதை திருப்புறது இருக்குல்ல, அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அதை உன் மனதில் வச்சு இருதயத்தில் காத்துக்க. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. அப்படியெல்லாம் ஏன் சொல்ல வர்றாரு, அவருடைய வார்த்தை. அதாவது அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்கள் மனசை திருப்பி அப்ளை பண்ணும்போது அது தாங்க உண்மையிலேயே தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு. இயேசுநாதர் என்ன பாவம் செஞ்சார்? ஒரு பயல் இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பிலாத்து முதல் கொண்டு ஏன் இவரை காட்டி கொடுத்தானே யூதாஸ், அவன் முதல் கொண்டு ஆசாரியர்கள், அது முதல் கொண்டு ஆசாரியர்கள் என்ன சொன்னாங்க, ஏதாவது பொய் சாட்சியாவது கொண்டு வாங்கடா அப்படின்னு. ஏன்னா குற்றம் கண்டுபிடிக்க முடியல. குற்றம் சாட்டுறதுக்கு எத்தனை விதத்தில் முயன்று பார்த்தாங்க. காசை காமிச்சு, அதாவது இவனுக்கு ராயனுக்கு வரி கட்டலாமான்னு கேட்டு இவர் காசை காமிச்சு அவங்கள ஒரு போடு போட்டார். அப்புறம் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவளை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு கேட்டு வந்தால் இதுலேயே அவங்கள மாட்டி விட்டார். இவர் மேலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. கடைசிக்கு பொய் சாட்சி தான் தேடினாங்க. ஆனால் இவ்வளவு நல்லா வந்த ஆள் ஒரு நேரம் எனக்கு சிலுவை வேண்டான்னா, ஐயோ அவர் சிலுவைக்கு போகலைன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை, நம்ம அம்போ. அந்த விதத்தில் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு இவர் தன்னை ஒப்பு கொடுக்கலன்னா, அதாவது நமக்கு ரட்சிப்பு இல்லைங்கிறது இருக்கட்டும், பிதாவாகிய தேவன் இயேசுநாதர்கிட்ட எதிர்பார்த்த அவருடைய சித்தம் நிறைவேறாமல் போச்சுன்னா மொத்தத்திலேயே கடைசியில் வேஸ்ட்டா. இவ்வளவு காலம் நல்லா செஞ்சு வந்து கடைசியில் வேஸ்ட்டுங்களா அப்படின்னா அது எவ்வளோ பயங்கரம். அந்த கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறுபாடான ஐடியா வரக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒத்து போகிற ஐடியா தான் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதே நல்லது. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கர்த்தருடைய சித்தம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை விட்டு மாறுபடாமல் அவரை நோக்கி பார்த்து அவர் வைத்திருக்கிற வழியில் நீங்கள் போகிறதா நல்லது. இங்கே என்ன வந்து ஒரு வரி எடுத்தான், மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. தரித்திரனாக இருக்கிறது தேவலைன்ட்டார். ஓகே அருமையானவர்களே, இப்பொழுதும் ஏழையா பணக்காரனா தரித்திரனா சாப்பிட்றானா எல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய ஐடியாவில் நீங்கள் ஒத்து போகிறீங்களா, மாறுபாடு இல்லாமல் இருக்கீங்களா, அப்போ அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியமாக இருக்கிறத காட்டில் இந்த உலகத்தில் பூமியில் நான் வேறு எதையும் கண்டுபிடிக்கலாங்க. நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சா சொல்லுங்கள், அதை பற்றி கவனிப்போம் கொஞ்சம். எவ்வளவோ வருஷங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறேன். இந்த சொல்லுவானே இந்த சாலமோன், அது மாதிரி நானும் நுணுக்கமாக உட்காந்து கவனிப்பேன். கடைசிக்கு பார்த்தா அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவரை அண்டிக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுருக்கிறத காட்டில் வேறு எந்த நல்ல காரியமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதை இன்றைக்கி சொல்லிட்டேன், கேட்டிருக்கீங்க, இதை கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.